குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு நல்ல சூப்பரான டாபிக் தான் பேச போகிறேன். அதாவது இது எல்லாருமே என்கிட்டே கேட்குறாங்க இந்த கொஸ்டின்ஸை. அதனால் நம்ம அதையே ஒரு ஆடியோவாக போட்டால் ரொம்ப பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இதை நான் என்னுடைய அனுபவத்தை வச்சியும் சிலது நான் படித்ததை வச்சியும் தான் இதில் போடுறேன். அதாவது என்ன தலைப்புனா, ஆப்ஷன் பையிங்கில் லாஸ் பண்ணிடுறாங்க. அவங்க லாஸ் பண்ணவங்க அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் உண்மையாலுமே அது சாத்தியம்தானா, கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது நிஜமாலுமே மார்க்கெட்டில் நான் இழந்தது ஒரு 7 லட்ச ரூபா இழந்துட்டேன் ஒரு 6-5 வருஷத்தில். அந்த இழந்த அந்த 6-7 லட்சத்தை நான் என்னால் மார்க்கெட்டில் லாஸஸை ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்றது தான் அந்த கேள்வி. அதை பற்றி தான் நம்ம இந்த ஆடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்னா, அது உங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சொல்லி தான் ஆகணும். ஆப்ஷன் பையிங்கில் பல லட்சங்களை நம்ம இழந்துட்டு அந்த லட்சங்களை நீங்கள் இழந்தது அந்த லட்சங்களை ஒரு 5-6 வருஷத்தில் இழந்துடுறீங்க. ஆனால் அந்த 5-6 லட்சத்தை இழந்ததை நீங்கள் ஒரு வருஷத்துலேயே ரெக்கவரி பண்ணணும். அப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அதை ஸ்பீடாக நான் ரெக்கவரி பண்ணணும்னு உள்ளே வரீங்க. அந்த மைண்ட் செட்டு ஸ்பீடாக ரெக்கவரி பண்ணுற மைண்ட் செட்டில் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த லாஸஸ் உங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அந்த லாஸ் இன்னும் அதிகப்படியான லாஸஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. இதுதான் நான் கடுமையாக உண்மையை சொல்லணுன்னா இதுதான் மெயினான உண்மை. ஏன்னா லாஸஸ் இழந்ததுக்கப்புறம் அவங்களோட மைண்ட் செட்டு டோட்டலாக என்ன ஆகும்னா வேறு மாதிரி ஆகிடும். வேறு மாதிரி ஆனால் என்ன ஆகும்னா அதிகப்படியான லாஸஸ் தான் வரும். அப்போது மார்க்கெட்டில் நான் இழந்த காசை ரெக்கவரி பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ண முடியாதுலாம் சொல்ல முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டி பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா? அப்போது அந்த பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தேடி தான், நம்ம வெயிட் பண்ணி தான், அதுக்கான டைமிங் கிடைக்கும் போது தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதுவும் அந்த ட்ரேடெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். அதாவது பொதுவாகவே இப்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்க, நானே இருக்கேன். நான் ஒரு 7 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது, நான் அந்த 7 லட்சத்தை இழந்ததை நான் 2014 2020 19 வரையும் அதை லாஸ் பண்ணேன். 5-6 வருஷத்தில் லாஸ் பண்ணேன். அதை நான் 2 வருஷத்துலேயோ இல்லை 1 வருஷத்துலேயோ அந்த 7 லட்சத்தை நான் ரெக்கவரி பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் 100% வாய்ப்புகள் கிடையாது. ஆப்ஷன் பையரில் ஆப்ஷன் செல்லர் கூட கிடையாது. அப்போ நான் 8 லட்ச ரூபா நான் கொண்டு வரேன் மார்க்கெட்டில், அதை 7 லட்ச ரூபா நான் லாஸ் பண்ணிடுறேன். மீதி 1 லட்சம் தான் என்கிட்ட இருக்குது. அந்த 1 லட்சத்தை வச்சு நான் ஒரு வருஷத்தில் அந்த 7 லட்சத்தை நான் ரெக்கவரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது நான் அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? 700% எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு வருஷத்தில் 700% மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையரால் பிடிக்க முடியுமா? வாய்ப்புகளே கிடையாது. அப்போது மார்க்கெட்டில் இழந்த லாஸஸை ரெக்கவரி பண்ண முடியும் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி லாஸஸ் வந்துடுது. அந்த லாஸஸை ரெக்கவரி பண்ணுறதுக்காக மறுபடியும் உள்ளே வராங்க. மறுபடியும் அவங்களுக்கு லாஸஸ் தான் வருது. ஏன்? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அதிகப்படியான ஓவர் ட்ரேடிங் பண்ணுறது, அதிகப்படியான லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, ரெவென்ஸ் ட்ரேட் பண்ணுறது, எமோஷன் ட்ரேட் பண்ணுறது, எக்ஸ்பைரி டேயில் அதை கேம்பிளிங் மாதிரி யூஸ் பண்ணி அதிகப்படியான லாட்ஸ் வாங்கி அதில் இன்னும் லாஸ் பண்ணுறது. அதாவது அதுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய டெலிகிராம் டிப்ஸுங்களை கேட்டு அவங்க சொல்கிற அந்த டிப்ஸை 100% உண்மைன்னு நம்பி அதிகப்படியான குவான்டிட்டி எடுத்து அதில் ஹோல்டு பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லாஸஸ் வரும்போது அதை அங்கே க்ளோஸ் பண்ணாமல் அதில் போய் ஆவரேஜ் பண்ணி அந்த மாதிரி லாஸஸ் பண்ணுறவங்க தான் அதிகம். அதாவது நீங்கள் ஆல்ரெடி லாஸஸ் பண்ணிட்டீங்க, மறுபடியும் உள்ளே வரும்போது மார்க்கெட்டை ஒரு கேம்பிளிங்காகவே தான் ஃபீல் பண்ணி வரீங்க. அதாவது அந்த மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்னா, ஃபாஸ்ட்டாக நான் என்னுடைய லாஸஸை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியே உள்ளே வரீங்க. அந்த மாதிரி ஃபாஸ்ட் மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அதிகப்படியான லாஸஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் மார்க்கெட் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. 90 பேர் லாஸ் பண்ணுறதுக்கு காரணமே அகைன் அண்ட் அகைன் இந்த மாதிரி பிரச்சனை தான். அதாவது இந்த 90% பேர்கிட்டையும் ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லாமலாம் இல்லை, ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு இல்லை. அதுதான் முழுக்க
உண்மையான காரணம். ஓகேங்களா? அப்போது இந்த இந்த 7 லட்சம் லாஸை 1 லட்சம் லாஸை வச்சு சில பேர் பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது உண்மை இல்லையான்னு கேட்டால் அது கண்டிப்பாக உண்மை கிடையாது. அது ஒரு சிலர் பண்ணாலும் அது பியூராக லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் சும்மா ஒரு திங்க் பண்ணி வச்சிங்க, 1 லட்சத்தை வச்சு இழந்த 7 லட்சத்தை எப்படிங்க எடுக்க முடியும்? ஒரு வருஷத்தில் 700% ரிட்டர்ன்ஸு மார்க்கெட்டு கொடுக்குமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் நமக்குள்ளேயே கேட்டால் தான் அதுக்கு உண்மையான ஆன்சரே கிடைக்கும். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. அந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டு பார்த்தீங்கன்னா 700% ரிட்டர்ன் வந்து ஒரு வருஷத்தில் ஆப்ஷன் பையிங்கில் யாராலையுமே பிடிக்க முடியாது. அது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணால் இம்பாசிபிள் அப்படின்னு தான் அதுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி திங்க் பண்ணி உள்ளே வந்து தான் லாஸஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போது எப்படி தான் அதை லாஸஸை ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. பாசிபிலிட்டி ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்லோ ரெக்கவரி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ரெக்கவரி ப்ராசஸை ஸ்லோவாக தான் பண்ணணும். 6 வருஷத்தில் இழந்த 5 லட்சத்தையும் 6 லட்சத்தையும் அடுத்த ஒரு வருஷத்துலேயே நான் ஏர்ன் பண்ணணும்னு உள்ளே வர அந்த மைண்ட் செட்லேருந்து டோட்டலாக வெளியே வந்துட்டு ஸ்லோவாக நான் பண்ணாலும் அந்த ரெக்கவரி ப்ராசஸ் அதாவது சஸ்டைனபிளாக இருக்கணும். அதாவது மந்த்லி 5லேருந்து 10% வந்து டார்கெட்டு வச்சு அதை பிடிக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட்டு ஒரு சின்ன போர்ஷனாவது மார்க்கெட்டில் லாபத்தை பார்க்கணும். கிடைக்கக்கூடிய லாபத்தை புக் பண்ணணும். சின்ன லாபத்துக்காக ட்ரேட் பண்ணணும். அதையே கண்டினியூஸாக 3 வருஷம் 5 வருஷம் ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த காம்பவுண்டிங் அப்படின்ற அந்த கான்செப்டில் உங்களுடைய லாஸஸ் மெல்ல மெல்ல ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஒரு வருஷம் நீங்கள் கஷ்டப்படணும் அந்த சின்ன ப்ராஃபிட்டை பிடிக்கிறதுக்கு. ஒரு மாதத்துக்கு 8% ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக வந்தாவே நீங்கள் லாஸஸ் ரெக்கவரி பண்ணுற ப்ராசஸ்க்கு சூட்டபுளான ஆள் அப்படின்னு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ்லாம் சொல்லுவாங்க. 8% மாதத்துக்கு. அது மாதிரி ஒரு மாதத்துக்கு 8%னால் இதில் 8% ஒவ்வொரு மாதமும் பிடிக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் கஷ்டம்தான். ஆனால் சின்ன ப்ராபபிலிட்டி கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம பிடிக்கணும். நமக்கு தேவை லாஸை ரெக்கவரி பண்ணணும். அந்த லாஸ் ரெக்கவரி பண்ணுறது கண்டிப்பாக ஸ்லோ மெத்தடில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும்னு ப்ரொஃபஷ்னல் சொல்கிறாங்க. ரெண்டாவது பெரிய பர்சன்டேஜுக்கோ ரிட்டர்ன்ஸுக்கோ எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போது மந்த்லியில் இவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், 8% வந்தால் போதும், அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக வந்தால் போதும்ன்றாங்க. அப்போது ஒரு மாதத்துக்கு 8%னால் 2-3 வருஷத்தில் மேக்ஸிமம் அது உங்களோட லாஸஸில் பாதி வந்துருமா? அப்போது டைம் எடுத்துக்கிட்டாலும் மார்க்கெட்டில் உங்கள் லாஸ் ரெக்கவரின்ற அந்த ப்ராசஸ் சஸ்டைனபிளாக உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல போய் எமோஷன் ட்ரேடு, ஓவர் ட்ரேடு, இன்னும் லாஸஸ் வரக்கூடிய எந்த ஒரு ப்ராசஸையும் பண்ண மாட்டீங்க. கரெக்ட் தானே நான் சொல்கிறது? ரெண்டாவது உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் சில மாற்றங்களை கொண்டு வரணும். என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரணும்னா மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங்கல் இந்த மாதிரி கொண்டு வரணும். ஏதாவது ஒரு நல்ல மிகப்பெரிய நியூஸஸ் இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். ஒரே சைடில் காலை வாங்கிக்கிட்டு இருக்கிறது, இல்லை ஒரே சைடில் புட்டை வாங்கிக்கிட்டு இருக்கிறது, இப்படி இருந்தால் உங்களோட ப்ராசஸ் அந்த லாஸ் ரெக்கவரி ப்ராசஸ் இன்னும் ஸ்லோ ஆகும். ஆனால் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ராங்கல் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி மாறணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட லாஸஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பையிங்கிலிருந்தே வெளியே போயிட்டு ஆப்ஷன் செல்லிங்க்கு போவாங்க. இந்த மாதிரி போனவங்க எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இருக்காங்க. ஆப்ஷன் பையிங்கில் தான் இருந்தாங்க. ஹெவி லாஸஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையருக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. இந்த மாதிரி சில பேர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். மூணாவது பாசிபிலிட்டி என்னென்னா நீங்கள் 7 லட்சத்தையும் உடனே ரெக்கவரி பண்ணணும், இல்லை 2-3 வருஷத்தில் ரெக்கவரி பண்ணணும், இல்லை 5 வருஷத்தில் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்தால் மட்டும் இதை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஃபாஸ்ட்டான மைண்ட் செட்டில் வந்தால் இந்த லாஸஸ் இன்னும் அதிகமாகும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போது என்ன மாதிரி பாசிபிலிட்டியில் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு
நீங்கள் இழந்த அந்த லாஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டியூஷன் ஃபீஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஃப்யூச்சர் அப்படின்ற அந்த டார்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இன்கம்மை பில்டப் பண்ணிக்கணும். இப்போது டியூஷனுக்குன்னு ஃபீஸ் கட்டுவோம் நம்ம பசங்களுக்கெல்லாம், அதை வருஷம் ஃபுல்லாக கட்டிக்கிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி நம்ம லாஸஸை மார்க்கெட்டில் நம்ம ஆல்ரெடி ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டோம். அந்த இழந்த பணத்தை டியூஷன் ஃபீஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மார்க்கெட்லேருந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்ம ரெக்கவரி பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது. அப்போ என்ன மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்னால் வேணும்னா, ஆப்ஷன் பையருக்கு ஃபஸ்ட்டில் வர்றது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தான். அதுக்கப்புறம் பொசிஷன் சைஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பொறுமை ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த மூணுத்தையும் கண்டினியூஸாக சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஜேர்னல் மெயின்டெனன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்பி சர்வே பண்ணக்கூடாது. மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம கண்டினியூஸாக பண்ணால், மெதுவாக பண்ணால், சின்ன சின்ன லாபத்தையாக பிடிச்சா கண்டிப்பாக மார்க்கெட்டில் உங்களோட லாஸஸ் குறைய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட்டில் நீங்கள் லாங் டியூரேஷனில் சர்வை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் லாங் டியூரேஷனில் மார்க்கெட்டில் சர்வை பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களை நோக்கி ப்ராஃபிட் வரும் அப்படின்றது 100க்கு 100 உண்மை. இப்போ நான் இழந்த என்னுடைய 7 லட்சத்தை 6 வருஷத்தில் இழந்ததை 5 வருஷத்தில் நான் ஒரு 90% ரெக்கவரி பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அப்போது எனக்கு டியூரேஷன் பாருங்கள் 5 வருஷம் ஆயிருக்கு. அப்போ நான் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ சின்ன சின்ன ப்ராஃபிட்டை தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் என்னுடைய வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன், 7 பாயிண்ட்டு தான் பிடிப்பேன், 10க்கு கீழே தான் பிடிப்பேன். இதை தான் நான் 5 வருஷமாக பண்ணுறேன். என்னால் ரொம்ப பெரிய லெவல் ப்ராஃபிட்டும் ஏம் பண்ணுறதில்ல, பெரிய லெவல் ப்ராஃபிட்டை நான் ஏம் பண்ணுறதும் இல்லை, பெரிய லெவல் லாஸுக்கும் நான் போகிறதில்ல. ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 ட்ரேடு தான் பண்ணுறேன். இதை தான் நான் 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ கூட இதை பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி பண்ணதுனால தான் என்னால் லாஸஸை ரெக்கவரி பண்ண முடியுது. நான் இதையே ஸ்பீட் மைண்ட் செட்டில் இருக்கிற 7 லட்சத்தை இழந்துட்டு வர சேலரியை தூக்கி இதில் போட்டு ஒவ்வொரு மாதமும் 40,000 50,000 நான் லாஸ் பண்ணால் மறுபடியும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மறுபடியும் நான் அதே லெவல் லாஸஸில் நிற்பேன். அப்போது அந்த லாஸஸ் ரெக்கவரி ப்ராசஸ்ன்றது ஃபாஸ்ட்டு ரெக்கவரி மைண்ட் செட்டில் வந்தால் அது இன்னும் லாஸஸ் தான் ஆகும் அப்படின்றது நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு டைம், அதுக்கான ஒரு பேஷன்ஸ், அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் நினச்சி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, பொசிஷன் சைஸிங்கு இதெல்லாம் தெரிஞ்சு மார்க்கெட்டு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாற்றி நீங்கள் உள்ளே வந்தால் கண்டிப்பாக உங்களோட லாஸஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆப்ஷன் பையிங்கில் தான் ஹை ரிவார்டு இருக்குது, அதே மாதிரி ஹை ரிஸ்க்கும் இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் இழந்த லாஸஸை கண்டிப்பாக ரெக்கவரி பண்ணலாம். அதுக்கு டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. ஆப்ஷன் பையிங் அதாவது இந்த மார்க்கெட்டு எங்கேயுமே போகிறது கிடையாது, இங்கேயே தான் இருக்க போகுது. பல வருஷத்துக்கு இருக்க போகுது, பல நூற்றாண்டு கூட இருக்க போகுது. நம்ம அதில் எவ்வளோ காலம் இருப்போம் அப்படின்றது தான் தேவை. அப்போது அந்த இழந்ததை நம்ம இருக்கிற காலத்துலையாவது அதை ரெக்கவரி பண்ணணும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ட்ரேட் பண்ணுவோம், சின்னதாக ப்ராஃபிட்டை கேப்சர் பண்ணுவோம், குறிப்பிட்ட ட்ரேடு வரையும் ட்ரேட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 5 3 அப்படின்னா அதையே நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பீடு ரெக்கவரி அப்படின்றத டோட்டலாக மைண்ட்லேருந்து தூக்கிட்டு ஸ்லோ ரெக்கவரி கான்செப்டுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் நீங்கள் சர்வே பண்ணுவீங்க. சர்வே பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக உங்களுடைய லாஸஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் என்னுடைய கருத்து. அதாவது ஆப்ஷன் மார்க்கெட்டில் ரெக்கவரி பாசிபிள் தான், அது உண்மை தான். ஆனால் என்ன மாதிரி இருக்கணும்னா, டிசிப்ளின் வேணும், பேஷன்ஸ் வேணும், பொசிஷன் சைஸிங் தெரியணும். இது 3ம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லாஸஸை ரெக்கவரி பண்ணலாம். ஆனால் ஃபாஸ்ட்டு ரெக்கவரி மைண்ட் செட்டோடு உள்ளே வராதிங்க, ஸ்லோ மைண்ட் செட் ரெக்கவரியோடு உள்ளே வாங்க. மார்க்கெட் இங்கேயே தாங்க இருக்க போகுது, மார்க்கெட்டு கண்டிப்பாக இங்கேயே தான் ட்ரேட் ஆக போகுது. மார்க்கெட்டில் உங்கள்கிட்ட கேபிட்டல் இல்லைன்னா மார்க்கெட்டில் நீங்கள் இருக்க முடியாது. அப்போ எது வேணும்?
கேபிட்டல் தான் ஃபஸ்ட்டு வேணும். அந்த கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் உங்கள் லாஸஸை ரெக்கவரி பண்ண முடியும். நான் ப்ரீவியஸாக ஒரு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா, 8 லட்ச ரூபா கொண்டு வந்து 7 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டு அந்த 1 லட்ச ரூபாயில் அந்த 7 லட்சத்தையும் நான் ஒரு வருஷத்தில் ரெக்கவரி பண்ணணும், 700% வந்து நான் ஒரு வருஷத்தில் ஏர்ன் பண்ணணும், ரிட்டர்ன் பார்க்கணுன்னா அது முடியாது. அந்த ஒரு வருஷன்றத 6-7 வருஷம்னு பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லாஸஸ் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஏன்னா அதுக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் நானும் இருக்கேன் அப்படின்னு நான் வந்து இங்கே பெருமைக்காக சொல்ல. எவ்வளோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து லாஸஸ் பண்ணியிருப்பாங்க. யாராவது லாஸஸை ரெக்கவரி பண்ணி லாஸஸை ரெக்கவரி பண்ணுறதுன்னா லாஸஸெல்லாம் ரெக்கவரி பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டில் வந்திருக்கேன்னு நான் சொல்லலை. லாஸஸை ரெக்கவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது கண்டிப்பாக முடியும் அப்படின்ற ப்ராஸ்பெக்ட்ஸில் நீங்கள் என்ன திங்க் பண்ணிக்கலாம். நான் அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை தேடி நீங்கள் தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை, உங்களோட ஸ்லோ ப்ராசஸ் ரெக்கவரி அந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மார்க்கெட்டில் பண்ணிங்கன்னா உங்கள் லாஸஸ் கண்டிப்பாக ரெக்கவரி ஆகும். ஃபாஸ்ட் மைண்ட் செட்டோட கண்டிப்பாக மார்க்கெட்டை அணுகாதீங்க. நீங்கள் இன்னும் லாஸே நான் பண்ணல சார், இப்போ தான் புதுசாக வரேன்னா கண்டிப்பாக மார்க்கெட் பிஹேவியரை கற்றுக்குங்க. அதே கான்செப்ட் தான். நீங்கள் புதுசாக வந்தாலும் மார்க்கெட்டில் முதல்ல சின்னதாக ப்ராஃபிட் பிடிக்க கற்றுக்குங்க. ரொம்ப க்ரீடியாலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போ நாங்கள் இழந்துட்டு அவஸ்தைப்படுறோம், நீங்கள் இன்னும் லாஸஸ் பண்ணவே இல்லை. அப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 500 ரூபா அப்படின்றது அந்த ஏம் வச்சுக்கணும். அதை ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு அதையே ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் அது 1000 ரூபாவாக மாற்றணும். அதே மாதிரி லாஸஸ் வந்தால் அதே மாதிரி 1000 ரூபாய் லாஸ் வந்தால் வெளியே போயிடணும். அதுக்கு மேலெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் புதுசாக இருந்தால் உள்ளே வாங்க. இல்லைன்னா இதெல்லாம் முதல்ல கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். நீங்கள் இழந்த காசை ரெக்கவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் இருக்குது. அது உண்மை தான். அதை நீங்கள் அணுகிற முறையை பொறுத்து தான் அது அந்த லாஸஸை ரெக்கவரி பண்ண முடியுமா, இல்லை இன்னும் லாஸஸை அதிகப்படுத்த முடியுமான்றது உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த தலைப்போட கடைசி முடிவுரை. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.